ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் போட்டு விலாக் போட்டு. ஸோ என்னன்னு தெரில, வீடியோ போடுறதுக்குனே ஒரு மைண்ட் செட் வரவே மாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ நான் எடுத்து 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. இதை அப்லோடு பண்ணலாமா வேணாமான்னே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு மூவிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன மூவி என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான்டா வந்திருக்காங்க. சரி வா, அம்மா கை பிடிச்சிக்க. எங்க கணேசப்பா பாப்போம். 30 ரூபாயா? இதுக்குள்ளதான் போக போறோம் நம்ம. இப்ப கண்ணகரி இதுக்குள்ளதான் போக போறோம். இப்ப பாரு அம்மாவை, இதுக்குள்ள போய் ஒரு படம் பார்க்க போறோம். அப்பாவை தூக்கிக்கிட்டு எங்க வந்திருக்கீங்க? படத்துக்கு போறோம். என்ன படம்? தலைவன் தலைவி படத்துக்கு போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானே எனக்கு படத்துக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்கேன். ஹரிஸ் வந்து வர்றதுக்கு பயப்படுறியான். மணி போட்டிருப்பாங்க. போ 7 மணி சோனா போட்டு தானே செஞ்சுருப்பாங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? இப்போ இன்டர்வலா? சரிவா, நம்ம போய் உச்சா போயிட்டு வருவோம். உனக்கு வா. இன்னும் இருக்கு, இன்னும் படம் முடியல. படம் செம்மையாக இருந்துச்சு. இடையில வந்து இன்ட்ரோல் விட்டுட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப காமெடியாக நல்லாவே இருந்துச்சு. ஒரு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிக்குள்ளக்க வந்து ஒரு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத வந்து சூப்பராக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் இந்த படத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் அது அவங்க 2 பேருக்குள்ளே அவங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை அவங்களுக்குள்ளேயே தான் பேசிக்கிறணும். அதாவது அவங்க அம்மா அப்பாவையும் உடையில் சேர்க்கக்கூடாது, இவங்க அம்மா அப்பாவையும் உடையில் சேர்க்கக்கூடாது. அதாவது அம்மா அப்பான்னு சொல்ல வரல, அதாவது கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஏதாவது ஒன்று கெடுத்து விட்ருவாங்க. அது உண்மை தான், 100% உண்மை தான். அதனால் அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கணுன்றதே இந்த படத்தோட கான்செப்டே வந்து. அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு அவரோட காமெடி வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்பப்போ வந்தாலுமே வந்து அவர் மனசில் நல்லா பதிகிற மாதிரி போயிட்டார். விஜய் சேதுபதி சாரை பற்றி சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் செம்மையாக இருந்துச்சு. அவரோட ஃபேனாகவே நான் ஆகிட்டேன்னா பார்த்துக்கங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறமா எல்லா படமும் முடிஞ்சோடனே எல்லா ஆடியன்ஸும் கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு மட்டும்தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் நின்று எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். நாங்களும் வந்து ஃபைனலாக எல்லா படத்தையும் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு, அந்த படம் வந்து ஒரு வாரத்துக்கு மைண்டில் ஃபுல்லாக இதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு அந்த படம் வந்து எங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய பையன் இந்த படத்தை ஃபுல்லாக முழிச்சிருந்து பார்த்தான். லாஸ்ட்டாக வந்து கில்லி ரீரிலீஸ் போட்டிருந்தாங்கல்ல, அப்போ போனது. அப்போயும் அந்த பையன் வந்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து சூர்யா படத்துக்கு போயிருந்தோம். அப்போயும் வந்து தம்பி தூங்கிட்டான். இந்த படத்தை மட்டும்தான் வந்து தூங்கலை, எதுவுமே பண்ணலை. அவன் பாட்டுக்கு முழிச்சிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த மூவி போகிற ஆசையே எனக்கே இப்போ வருது. நம்மளும் இனிமேல் பேசாமல் தம்பி எப்பயாச்சும் ஒரு வாட்டி போகணும், கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுது. ஃபஸ்ட்டில் எனக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. கணேஷ் நிறையா டைம் கூப்பிடுவாங்க, நான் ஒரு டைம் கூட நான் வரலன்னு சொல்லிடுவேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கூலி படத்துக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அந்த படமும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பை.